ஹே காய்ஸ், இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐஎம் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஐஎம்ஏ யூஸ் பண்ணதில்ல. ஸோ இந்த ஐஎம் வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லையான்றதுக்கான வீடியோ தான் இது. உங்களுக்கு ஐஎம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களா சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் லிங்க் கூட கொடுக்க போகிறதில்ல. இந்த வீடியோ பியூராக வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஒரு ஐஎம் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணான்றதை பொறுத்து தான். பொதுவாக ஐஎம் பற்றி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, டிடபிள்யூஎஸை விட இது நல்ல சவுண்ட் குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு. பட் ஆனால் இது எப்போ நல்ல சவுண்ட் குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுன்னா, இதுக்குன்னு ஒரு டேக் இருக்கும்போது மட்டும்தான். என்ன குவாலிட்டி ஆஃப் டேக்கை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட சவுண்ட் வந்து இருக்க போகுது. நீங்கள் நார்மலாக எடுத்துன்னு போய் ஃபோனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், இதால் நல்ல சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் டேக் தான் முக்கியன்றதுனால உங்களால் வந்து டிடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் எப்போ வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஆப்வியஸாக நல்ல சவுண்டே ப்ரொடியூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து அந்த டேக் வந்து உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். நீங்கள் ஒரு 2000 ருபீஸ்க்குள்ளே ஒரு நல்ல ஐஎம் வாங்கி மியூசிக் என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது டேக்கு தான். அதுக்கு நீங்கள் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் என்னோட ஐஎம்ஐ யூஸ் பண்ணதே வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி தான். ஸோ அதில் இன்பில்ட் டேக் இருக்குது. அதனால் வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நார்மலாக மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது டிடபிள்யூஎஸை விட பெரிய வித்தியாசம்லாம் பெருசாக இருக்க போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் நார்மலாக மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது டிடபிள்யூஎஸை விட சில டைம் மட்டமான சவுண்ட் தான் கொடுக்குது. ஏன்னா வந்து இதால் வந்து அந்தளவுக்கு வந்து பவரை வந்து மொபைல்லேருந்து எடுக்க முடியல. சில மொபைலில் இன்பில்ட் டேக் நல்ல டேக் இருக்கும். அந்த மாதிரி மொபைல்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த மொபைலில் ஹெட்ஃபோன் ஜாக்கே இல்லை. இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இன்பில்ட் டேக்லாம் தேடுறது கஷ்டம். இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா டேக் 1500 டைப்ஸில் வருது. பட் நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி கேட்குற அளவுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ இது எதுக்கு நான் வாங்கினேன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்க. பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் லிசன் பண்ணிக்கலாம், மொத்தமாக கம்ப்யூட்டருக்கே யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒயர் லென்த் ரொம்ப கம்மி பாக்ஸில் கொடுக்குறது. நீங்கள் எக்ஸ்ட்ரா லென்த் வாங்கினா அதுவும் ஜாஸ்தியாகும் ரேட்டு. இது முக்கியமான விஷயம் எதில் ப்ளஸ்ஸாக இருக்குன்னா வந்து கேமிங்கில் வந்து இது பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து டிடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்கும். லோ லேட்டன்சி மோட் இருந்தால் கூட ஒயர்ட் அளவுக்கு கம்ஃபர்டபுளான லேக் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து எஃபிஎஸ் கேமுக்கு வந்து நல்லா இருக்கு. சவுண்ட் வந்து நல்லா கவர் ஆகுது, டிஸ்டிங்டிவாக தெரியுது. ஒரு எஃபிஎஸ் கேம் ஆடுறீங்கன்னா எங்கேருந்து ஷார்ட் வருது, ஃபுட் ஸ்டெப் எல்லாமே சூப்பராக கேட்குது. முக்கியமான விஷயம், ஒயர் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் குனிஞ்சு இது பண்ணணும், ரொம்ப கிட்ட வைக்க வேண்டியதாக இருக்குது. கம்ப்யூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மதர் போர்டில் கனெக்ட் பண்ணும்போது டேக் நல்லா வேலை செய்யுது. முன்னாடி இருக்க ஃப்ரண்ட் 3.5mm கொடுத்தீங்கன்னா அதே ஃபோனோட பிரச்சனை தான், வந்து பவர் கம்மியாக தான் கிடைக்குது. டிடபிள்யூஎஸ்ல வந்து நீங்கள் ஓரளவுக்கு டீசெண்டான டிடபிள்யூஎஸ் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா வெயிட் கம்மி. இது ரொம்ப வெயிட் ஜாஸ்தி, மெட்டல் கேசிங் வேறங்களா. இந்த ஐஎம்மோட வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால பெரிய கேமிங் செஷன்லாம் ஆட முடியாது. ஒரு சின்னதா ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளனா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு மேலனா காது வலிக்க ஆரம்பிச்சிருது. எக்ஸசைஸ் பண்ண எடுத்துன்னு போக முடியாது. வெளியே கொண்டு போறதே ரேர் தான். ஏன்னா டேக் வேணும். இந்த மாதிரி நிறைய கான்ஸ் இருந்தாலும் எல்லாரும் சொல்ற மாதிரி மியூசிக் குவாலிட்டின்னு வந்துட்டா ஐஎம் தான் என்னைக்குமே பெஸ்ட். உங்ககிட்ட ஒரு நல்ல டேக் இருந்தா மியூசிக். ஆனா இதுக்கு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றது ரொம்ப ஜாஸ்தி. யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லவே முடியாது. இது ஒரு என்தூசியஸ்ட் ப்ராடக்ட் தான். பட் எனக்கு வந்து இதோட நீஷான ஒரே ஒரு விஷயத்துல வந்து எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதனால தான் இது வாங்கினேன். நான் எதுக்காக இதை வாங்கியிருக்கலாம்னு நீங்க கெஸ் பண்றீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. பை கைஸ்.